வணக்கம் நண்பர்களே. ஜூன் ஜூலையில் நடக்கக்கூடிய குரூப் 4 குரூப் 1 தேர்வுக்காக ரொம்ப மும்முரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு உதவக்கூடிய வகையில் ஏற்கனவே 2023 டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட எல்லா கேள்வித்தாள்கள் இருந்தும் டாபிக் வைஸாக தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2024 ஜனவரியில் தொடங்கி இப்போ வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய எல்லா டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர்லேயும் இருக்கக்கூடிய மேத்ஸ் கொஷின்ஸுக்கு ஆன்சர் லைனாக போடலான் இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எந்த வியூவில் கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். அதுபடி படித்தோம் அப்படின்னாலே நிச்சயமாக இந்த குரூப் 4 நம்மளால் செலக்ட் ஆக முடியும் பாருங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நான் என்ன கொஷின் பேப்பர் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/1/2024 மற்றும் 7/1/2024 நடந்த கம்பைன்டு என்ஜினியரிங் சர்வீஸில் கேட்ட மேத்ஸ் கொஷின்ஸை தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள முக்கோணங்களின் மொத்த எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு முக்கோணமாக கணக்கு பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம ஏற்கனவே இந்த மாதிரியான ஷேப்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, ஸ்கொயர் எத்தனை இருக்குது, ரெக்டாங்கிள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம். நான் வேணால் அதோட லிங்க்கையும் கீழே தரேன். அதில் இன்னும் இந்த மாடலில் வேறு என்னென்ன மாதிரி ட்ரையாங்கிள் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கணுன்றதுக்கான ஷார்ட்கட் எல்லாம் சொல்லியிருப்பேன். இப்போ இதில் இந்த ட்ரையாங்கிளுக்கு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த சைட்லையும் இந்த சைட்லேயும் எத்தனை பார்ட்டிஷன் இருக்குது, எத்தனை பகுதி இருக்குதுன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். இங்கே பாருங்களேன், 1, அதாவது இது வரைக்கும் 1, இது வரைக்கும் 1, 2, இது வரைக்கும் 1, 3. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், 1, 2, இந்த பக்கம் 1, 3. ஸோ இங்கேயும் 3 பார்ட் இருக்குது, இங்கேயும் 3 பார்ட் இருக்குது. அப்போது 3 பவர் 3 அப்படின்னு எழுதுனீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. 3 பவர் 3 என்னது? 27. அப்போ இதில் இருக்கக்கூடிய மொத்த முக்கோணங்களின் எண்ணிக்கை 27. ஒரு பக்கமும் எத்தனை பார்ட் வருதோ ஈக்குவல் பார்ட்டாக தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா அப்போ அப்படி வரும்போது அந்த எத்தனை பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த பவரை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு பாருங்கள். ஸோ ஆன்சர் 27. சரியா? அடுத்ததான் 105. ஜனவரி 12ஆம் தேதி 2004 மற்றும் மார்ச் 7ஆம் தேதி 2004 இவற்றுக்கு இடையில் உள்ள நாட்களை கணக்கிடுக. பாருங்கள், 2004ங்கிறது லீப் வருஷம். அவங்க ஜனவரி 12ஆம் தேதியிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஜனவரி மாதம் மொத்தம் எத்தனை நாள்னா 31 நாள். ஸோ 31 12 கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி 19. 2004 லீப் ஆண்டு அப்படிங்கிறதால பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை நாள் வரும் அப்படின்னா 29 நாள். மார்ச் எத்தனாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா 7ஆம் தேதி வரைக்கும். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது இவற்றிற்கு இடையில் உள்ள. அப்போ அப்படின்னா 7ஆம் தேதி வரக்கூடாது. இங்கே கூட அதுதான் 12ஆம் தேதி வரக்கூடாதுன்றதால தான் 12 கழிச்சிட்டோம். இதையும் சேர்த்து கேட்டிருந்தாங்கன்னா அதையும் சேர்த்துட்ருப்போம். ஸோ 7 வரக்கூடாது. மீதி மார்ச் மாதம் எத்தனை நாள் தான் வரும்னா 6 நாள் வரும். ஸோ 19 + 29 + 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா 54. ஸோ இதுக்கிடையில் இருக்கக்கூடிய நாட்கள் 54 டேஸ். என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா இந்த 7ஐயும் சேர்த்துருவோம். ஆனால் நல்ல வேலையாக அவங்க 55ங்கிறத வைக்கல. அப்படி நீங்கள் அது 7 சேர்த்து இங்கே 7ன்னு ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஆன்சர் அது கிடையாதுன்றதை முடிவு பண்ணிகிட்ருப்பீங்க. சரியா? இடையில் உள்ளன்னு கேட்டதால் அந்த டேவை சேர்க்கக்கூடாது. அடுத்ததாக 106 பாருங்கள். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் S6 = 4095, R = 4 எனில் முதல் உறுப்பை காண்க. இதில் பெருக்குத்தொடர் வரிசையுடைய கூடுதலுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த ஆறுனா என்ன விளக்கணும் மட்டும் தெரிஞ்சால் போதும். முதல் நம்பரில் தொடங்கி ஒரு நம்பரையும் 4ஆல் பெருக்கிறோன்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்? S6 அப்படின்னா முதல் 6 நம்பரை கூட்டினா 4095ன்னு அர்த்தம். நீங்கள் ஆப்ஷனில் இருந்து பண்ணுறது இந்த கேள்விக்கு ஈஸி. இப்போ சப்போஸ் நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏவை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். முதல் நம்பர் 2, ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது முதல் உறுப்பு தான் கேட்டிருக்காங்க. இப்போ முதல் உறுப்பு 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா காமன் ரேஷியோ R 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன அர்த்தம்னா 2 4ஆல் பெருக்கணும். 2 8, 8 4ஆல் பெருக்கணும். 8 32, 32 4ஆல் பெருக்கணும். 4 2 8, 3 12, 128 4ஆல் பெருக்கணும். 128 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 8 32, மீதி 3, 2 8 3 11, மீதி 1 1 4 1 5. மொத்தம் இது மாதிரி எத்தனை உறுப்பு வரைக்கும் செய்யணும்னா 6. ஏன்னா அவங்க 6 உறுப்பு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இதை 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 1024 2048ன்னு வரும். இது மொத்தத்தையும் கூட்டினா 4095 வருதான்னு பார்க்கணும். 2000 2500 வராது. 2000 நீங்கள் மொத்தமாக உட்காந்து கூட்டணும் கூட கிடையாது. 2500 2600 2630. ஸோ கம்மியாக தான் வருது. அப்போ 2 ஆன்சர் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் ஃபார்முலாவையும் சொல்கிறேன். ஆனால் ஃபார்முலா இல்லாமல் இப்படி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்த ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். பி 3 கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 3 4ஆல் பெருக்கினேன்னா 3 12, 12 4ஆல் பெருக்கினேன்னா 4 12 48, 48 4ஆல் பெருக்கினேன் அப்படின்னா 192, 192 4ஆல் பெருக்கினேன் அப்படின்னா 768ன்னு வரும். மறுபடியும் இதை 4ஆல் பெருக்கினேன் அப்படின்னா 3072. ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4095ன்னு வருது. 3000 3700 3800. நீங்கள் அந்த முடிவுக்கு வந்துடலாம் வருமா வராதா அப்படின்ட்டுன்னு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 3ங்கிறது தான். இப்படி முடிவு பண்ணலாம். இது ஒரு வழி.
இன்னொன்று ஃபார்முலா படி போடணும் அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டையும் சொல்கிறேன், ஃபார்முலாவையும் சொல்கிறேன். கொஷினை பொறுத்தில் அந்த நேரத்தில் நமக்கு எது ஈஸியாக இருக்குது, எது ஞாபகம் வருதோ அதை போட்டுக்கலான்றதால நான் ரெண்டையுமே உங்களுக்கு சொல்கிறேன். பெருக்குத்தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் எஸ்என்னுக்கான ஃபார்முலா எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. ஏற்கனவே நான் கூடுதல் வரிசைக்கு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம என்ன பெருக்குத்தொடர் வரிசைக்கு போடல. அடுத்தடுத்த நாட்களில் பெருக்குத்தொடர் வரிசைக்கும் போடுவேன். அப்போ இந்த ஃபார்முலாவோட விளக்கம் எல்லாம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரிஞ்சிடும். இவங்க எஸ்என் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4095. ஏ என்னங்கிறது தெரியாது, அதுதான் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஆர் தான் 4 கொடுத்துருக்காங்க. 4 பவர் என்னன்றது தான் S6 அப்படிங்கிறதால 4 பவர் 6 மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. ஆர் மைனஸ் 1 அப்படின்னா ஆருக்கு காமன் டிஃபரன்ஸ், ஆருடைய வேல்யூ 4, 4 மைனஸ் 1 3. அப்போ இந்த 3 எங்கே கொண்டு வந்துடுறோம், 4095 இன்ட்டு 3 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 4 பவர் 6. 4 பவர் 6னா 4 6 முறை பெருக்கணும். 4 6 முறை பெருக்கணுங்கன்னா 4096 அப்படின்னு வரும், மைனஸ் 1. அப்போ 4096 1 போயிடுச்சுன்னா 4095. பாருங்கள் 4095 4095 கேன்சல் ஆகிடும். மீதி நிற்கிறது ஏ ஈக்குவல் டு 3. இந்த மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார்முலாவாக போடுறது இப்போ ரெண்டாவதாக சொன்னது. ஷார்ட்கட்டில் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி. சரிங்களா? அடுத்ததாக 107வது கேள்வி. பின்வருவற்றில் விடுபட்டவற்றை காண்க. 16D7 18G10 21K14 25P19. இதில் முதல்ல ஒரு நம்பராக பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள், 16 2 18, 18 3 21, 4 கூட்டினா 25. ஸோ 2 3 4. அப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா 5 கூட்டணும். 25 கூட 5 கூட்டணும் அப்படின்னா 30. ஸோ ஆன்சரில் எங்கெல்லாம் 30 இருக்கோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டில் இருக்குது, டி ஆப்ஷனில் இல்லை. அப்போ டி கிடையாது. நடுவில் எல்லாத்துக்குமே என்ன தான் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நமக்கு மீதி இருக்கிறதுல வி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. லெட்டரை பற்றி இப்போ நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா 3 ஆப்ஷன்லையும் வி இருக்குது. அடுத்ததாக இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் பார்ப்போம். 7 7 3 10, 10 4 14, 14 5 19. அப்போது 3 4 5. ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா 6 கூட்டணும். 19 கூட 6 கூட்டணும் அப்படின்னா 25. ஸோ ஆன்சர் 30V25 அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் சி. நம்ம புரியுதுங்களாமா? சரிங்களா? நமக்கு எது தேவையோ அதை மட்டும் கூட யோசிச்சுக்கலாம். இப்போ இந்த 108 பாருங்கள். இதில் பீட் என்ற வார்த்தையை குறியீட்டு மொழியில் YVZZ என எழுதினால் மைல்டு என்ற வார்த்தையை குறியீட்டு மொழியில் எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஏபிசிடி பாருங்கள், ஏபிசிடியை எம் வரைக்கும் EFGHIJKLM இப்படி எழுதிக்கிட்டு என் அப்படியே இங்கேருந்து ரிவர்ஸில் NOPQRSTUVWXYZ. சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏபிசிடி Z வரைக்கும் எழுதிட்டு அப்படியே ரிவர்ஸில் அங்கேருந்து ஏபிசிடி எழுதிட்டு வருவோம். அப்படி எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. எம் வரைக்கும் எழுதிட்டு மீதி நீங்கள் ரிவர்ஸில் எழுதினாலே போதும். இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்கு நேராக இருக்கிறது ஒய் பாருங்கள், பிக்கு நேராக அவங்க ஒய் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இக்கு நேராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வி. ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்தந்த ஏவுக்கு நேராக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இசட், டீக்கு நேராக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜி. அந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுபடி மைல்டு எம்முக்கு நேராக என்ன இருக்குது என். ஐ பாருங்கள், ஐக்கு நேராக என்ன இருக்குது ஆர். இங்கே ஐக்கு நேராக என்ன இருக்குது ஆர். அது நீங்கள் லைனாக எழுதும்போது கொஞ்சம் கரெக்டாக எழுதுனீங்கன்னா சரியாக வந்துடும். இதை வச்சே நீங்கள் ஆன்சர் சொல்லிடலாம். ஆப்ஷனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எழுத்து என், ரெண்டாவது எழுத்து ஆர். ஃபஸ்ட்டு எழுத்து என்னன்னு சொல்லும்போதே இது ரெண்டும் கிடையாதுன்னு ஆயிடுச்சு. இது ரெண்டுத்தில் ஆர் வரும்போது பார்த்தீங்கன்னா இது கிடையாது, இதுதான் ஆப்ஷன் டி. நீங்கள் மீதியை செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் கரெக்டாக இருக்கும். ஐடியா புரிஞ்சுட்டு ஒரு லெட்டர் 2 லெட்டருக்கு கண்டுபிடிச்சிங்கனாலே ஆப்ஷனை ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம் பாருங்கள். அடுத்து 109, 484 சென்டிமீட்டர் சுற்றளவுள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவை காண்க. கூம்போட சுற்றளவு கொடுத்துருக்காங்க. கூம்போடைய சுற்றளவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதனுடைய அடிப்பக்கத்தினுடைய சுற்றளவுன்னு அர்த்தம். கூம்போட அடிப்பக்கம் என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே 3 டைமென்ஷனுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். கூம்போடைய அடிப்பக்கம் வட்ட வடிவத்தில் இருக்கும். ஸோ வட்டத்தின் சுற்றளவு தான் 484ன்னு சொல்லியிருக்காங்க. வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா 2πr. அப்போ 2πr ஈக்குவல் டு 484. 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர். இதுதான் அவங்க எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 484 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 2 இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 2 4 4 2 8 2 4 மறுபடியும் 22 அடிக்கலாம் பாருங்கள். ஓர் 22 22 மீதி 2 ஓர் 22. அப்போ ஆர் ஈக்குவல் என்ன கிடைக்குது அப்படின்னா 7 11 77ன்னு கிடைக்குது. ஆரம் 77. நான் இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட்டும் இருக்குது. இதை சொல்லி முடிச்சுட்டு சொல்கிறேன். மெத்தடை சொல்லிவிட்டு ஷார்ட்கட் என்னன்றதை சொல்கிறேன். ஆரம் 77, உயரம் கொடுத்துட்டாங்க 105. கொஷின் கேட்டிருக்கிறது கூம்பின் கனளவு. கூம்பின் கனளவுக்கான ஃபார்முலா 1/3 πr² h. அப்போ 1/3
பையோட வேல்யூ 22/7 ஆர் ஸ்கொயர். ஆரம் 77 × 77. உயரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 105. பாருங்கள், ஒரு 7 11 7 77. 1 3 3 3 9 5 15. மீதி 22 × 11 × 77 × 35. இது மொத்தத்தையும் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இது மெத்தடாக போட்டு போடணும் அப்படின்னா. ஆனால் எல்லா நேரத்துலையும் நம்ம மெத்தடாக போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த கொஸ்டினுக்கே கூட எக்ஸாமில் நீங்கள் உட்காந்து மெத்தடாக போட்டிங்க அப்படின்னா ஏகப்பட்ட டைம் எடுக்கும். அப்போ இதுக்கு ஷார்ட்கட்டில் எப்படி சார் போடலாம் அப்படின்னா, அதுக்கான ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். அவங்க இந்த மாதிரி முப்பரிமாண வடிவங்களில் கூம்பு, உருளை, கோலம், அரைக்கோளம், இடைக்கண்டம் இதுக்கெல்லாம் கனளவோ வலைபரப்போ மொத்த புறப்பரப்போ கேட்குறாங்கனாலே ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 11ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கும். எந்த வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கும்? 11ஆம் வாய்ப்பாட்டில். 11ஆம் வாய்ப்பாட்டில் வரணும்னா ரூல் தெரியும் இல்லையா? 11ஆம் வாய்ப்பாட்டில் வரணும்னா ரூல் 1 விட்ட ஒரு நம்பரை கூட்டி மைனஸ் பண்ணணும். அதாவது இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இதில் 1 விட்ட ஒரு நம்பர் 6 1 7 7 9 16. மீதி இருக்கிற 1 விட்ட ஒரு நம்பர் 5 1 6. 16ல் 6 போயிடுச்சுன்னா 10. இந்த மீதி என்ன வரணும்னா 0 வரணும், இல்லாட்டி 11உடைய மடங்கு வரணும். என்ன வரணும்? 0 வரலாம், இல்லைனா 11ஓட மடங்கு வரலாம். அப்படி வந்துச்சுன்னா அந்த நம்பர் 11ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படும். இங்கே 10 வருது, அப்போ இது 11ஆம் வாய்ப்பாட்டில் வராது. இங்கே பாருங்கள், 1 ஒரு நம்பர் 6 2 8 8 ஒரு 9 17. இங்கே பார்த்தீங்கன்னா 5 2 7 7 0 7. இங்கேயும் மைனஸ் பண்ணால் 10 தான் வருது. இது கிடையாது. இங்கே பாருங்கள், 5 2 7 7 9 16. இங்கே பார்த்தீங்கன்னா 5 1 6 6 0 6. 16ல் 6 போயிடுச்சுன்னா 10. இங்கேயும் 10 வருது. இது கிடையாது. இங்கே பாருங்கள், 6 2 8 8 9 17. இங்கே பார்த்தீங்கன்னா 5 1 6. 17ல் 6 போயிடுச்சுன்னா 11 வருது பாருங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. இது இன்னும் எளிமையாக இருக்கும். அப்போ நான் எல்லா கொஸ்டினுக்குமே இந்த மாதிரியே போட்டுடலாம்ல சார் 11ஆம் வாய்ப்பாடு வச்சு, எதுக்கு நான் அந்தளவுக்கு ஃபார்முலாலாம் படிக்கணும் அப்படின்னு கேட்டால், சப்போஸ் அவங்க இந்த மாதிரி இப்போ 2 ஆன்சரில் 11 இல்லை 0 வந்துட்டால் என்ன பண்ணுவீங்க? அது ரெண்டுமே 11ஆம் வாய்ப்பாட்டில் வருதுன்னு ஆகிடும். அப்போ எந்த ஆன்சர்னு சூஸ் பண்ணுறதுக்கு வேறு வழியே கிடையாது. நீங்கள் ஃபார்முலாவை போட்டு தான் ஆகணும். சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு நான் ஃபார்முலா மெத்தட்லையும் சொல்லிடுறேன், ஷார்ட்கட்டில் எப்படி போடணுங்கிறதையும் சொல்லிடுறேன். ரெண்டுத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது 110. இரு கூம்புகளின் கன அளவுகள் 2:9 என்ற விகிதத்தில் இருக்கிறது. முதல் கூம்பின் உயரமானது இரண்டாவது கூம்பின் உயரத்தில் பாதி இருக்கும் பொழுது அதன் ஆரங்களின் விகிதம் என்ன? கனலுடைய விகிதம் சொல்லிட்டாங்க. கூம்பினுடைய கனலுக்கான ஃபார்முலா 1/3 πr²h. 2 கூம்புன்றதால ரெண்டுத்துக்குமே 1/3 πr²h தான். இதை தான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2:9 விகிதத்தில் இருக்கிறதால 1/3 π 1/3 π. ஏன்னா ரேஷியோ அப்படின்னாலே வகுத்தல் இருக்குன்னு அர்த்தம், கேன்சல் ஆகிடும். இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் கூம்பின் உயரம் ரெண்டாவது கூம்பின் உயரத்தில் பாதி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன ரெண்டாவதுடைய உயரத்தில் பாதி நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ரெண்டாவது கூம்புக்கு 2 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். அப்போ முதல் கூம்புக்கு 1 சென்டிமீட்டர். 2 தான் எடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் என்ன எடுத்தாலும் இதில் அது பாதின்றதால ஃபஸ்ட்டுக்கு அதில் பாதி வரணும் அப்படிங்கிறதால நான் 2 எடுத்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு 10 எடுத்திங்கன்னா இங்கே 5 எடுக்கணும். நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதால நான் 2 எடுத்துருக்கேன். அப்போ ரெண்டாவது கூம்புக்கு 2, முதல் கூம்புக்கு 1 எடுத்துக்கிறேன். ஏன்னா முதல் கூம்பின் உயரம் ரெண்டாவது கூம்பின் உயரத்தில் பாதி. அப்போ இங்கே பாருங்கள், இந்த முதல் கூம்புக்கு ஹெச்சுக்கு 1, ரெண்டாவது கூம்புக்கு ஹெச்சுக்கு 2. அப்போ இங்கே மேலே என்ன இருக்கும்? இங்கே r². இங்கே ஹெச்சுக்கு 2 போட்டதால் 2r² ஈக்குவல் டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2/9. இந்த வகுத்தில் இருக்க 2 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தால் பெருக்கல். அப்போ r² என்ன கிடைக்குதுன்னா, மேலே 2 4, கீழே 9. நமக்கு தேவை ஆரங்களுடைய விகிதம். இங்கே இருக்கிறது r². அப்போ r தேவைன்னா ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ரூட்டாக போகும். ஸோ 4க்கு ரூட் எடுத்தால் 2, 9க்கு ரூட் எடுத்தால் 3. ஸோ ஆன்சர் 2:3. நம்ம புரிஞ்சிக்க முடியுதா? இந்த உயரத்தில் பாதி அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி பாதி 2 மடங்கு அதெல்லாம் சொன்னால் நீங்கள் 1 2 அந்த மாதிரி எடுத்திங்கனாலே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து 111 பாருங்கள். அருண் என்பவர் பாலாஜிக்கு ரூபாய் 5000ஐ 2 ஆண்டுக்கும், சார்லஸ் என்பவருக்கு ரூபாய் 3000ஐ 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி விதத்தில் வழங்கியதால் மொத்தமாக ரூபாய் 2020 வட்டியாக பெற்றால் வட்டி வீதம். இது நம்ம ஏற்கனவே உங்களுக்கு போன வாரம் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டிருந்தேன் பாருங்கள். டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமுக்காகவும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காகவும். அதில் நம்ம தனி வட்டி டாப்பிக்கில் இந்த கொஸ்டினை வச்சுருந்தோம். தனி வட்டிக்காகவே ஒரு 30 கேள்விகள் போட்டிருந்தோம். அதில் இந்த கொஸ்டினை வச்சுருந்தோம். இதே கேள்வியை தான் இந்த மாதம் ஜனவரியில் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ஏன்னா தனி வட்டிக்கான ஃபார்முலா தெரியணும். தனி வட்டிக்கு என்ன ஃபார்முலா? I = PNR/100. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கு அசல் வந்து 5000 இன்ட்டு n வந்து 2 ஆண்டுகள் இன்ட்டு வட்டி வீதம் என்னன்னு தெரியாது, அதை தான் கேட்டிருக்காங்க, பை 100 ப்ளஸ் இன்னொருத்தருக்கு என்ன பண்ணுறாருன்னா 3000. இவருக்கு எத்தனை வருஷம் அப்படின்னா 4 வருஷம்.
இங்கேயும் வட்டி வீதம் தெரியாது பை 100. இது ரெண்டும் சேர்ந்து அதனால தான் நடுவில் ப்ளஸ் போட்டிருக்கோம். எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2200 கிடைக்குது. இங்கே பாருங்கள் 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். இங்கேயும் 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 2 10, இது ஒரு 100 ஆர். இங்கே பாருங்கள் 3 12, இது ஒரு 120 ஆர். அப்போ 100 120 சேர்ந்துச்சுன்னா 220 ஆர் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்கிற 2200 ரூபாய். அப்போ என்னவாயிடும்? 220 220 கேன்சல் ஆகிடும். ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்குது, அப்போ 0. ஸோ ஆர் ஈக்குவல் டு எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்குது அப்படின்னா 10%. சரிங்களா? நாங்கள் சொன்ன கொஷின் அப்படியே இது ஆக்சுவலாக ஸ்கூல் புக் கொஷின், அதே தான் அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக 112. மனோகர் என்பவர் அசல் ரூபாய் 4500க்கு 2 ஆண்டு வட்டியாக ரூபாய் 750 செலுத்தினால் வட்டி வீதம் என்னவாக இருக்கும்? இங்கேயும் அதே தனி வட்டிக்கான ஃபார்முலா தான் பாருங்கள். தனி வட்டிலே தொடர்ச்சியாக 2 கேள்வி கேட்டிருக்காங்க. I ஈக்குவல் டு PNR பை 100. 4500க்கு 2 வருஷத்துக்கு வட்டியாக 750 ரூபா செலுத்துகிறார். அப்போ I வந்து 750, அசல் வந்து 4500. நம்ம தனி வட்டியை பற்றி தனியாக வீடியோவே போட்டிருக்கோம். சரியா? அதுவும் இல்லாமல் 2023 தனி வட்டியில் கேட்ட கொஷின்ஸையும் ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். 2 ஆண்டுகள், எண்ணுக்கு 2, ஆர் தெரியாது, வட்டி வீதம் கேட்டிருக்காங்க பை 100. 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். பெருக்கு இந்த 45 இந்த பக்கம் வந்துடும். பெருக்கில் இருக்கிற 45 இந்த பக்கம் வந்தால் வகுத்தல்ல 45. 5ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தோன்னா 9 5 45, 1 5 5, I மீதி 2, I 5 25, 0. இப்போ 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 3 9, இங்கே அடிச்சிங்கன்னா I 3 15, மீதி 0, அப்போ 50. இந்த பெருக்கிலுக்கு 2 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா வகுத்தல்ல 2, 1 2, 25 2, 50. அப்போ மீதி என்ன இருக்குது? மேலே 25, கீழே 3. 25 3 அடித்தோம் அப்படின்னா 8 3 24, மீதி 1 பை 3. தகபின மார்க்கத்தை கலப்பினமாக மாற்றிடுறோம். ஸோ ஆன்சர் 8 1/3%. ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்து கேள்வி எண் 113. 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. இதில் 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள். பாருங்கள், 60 வேலையாட்கள் 7 நாளில் நூற்கிறாங்களாம். அப்போ 42 பேர் எவ்வளோ நாளில் செய்வாங்க? நம்ம இதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம் ஞாபகம் இருக்கா? ஏற்கனவே டைம் அண்ட் ஒர்க்குக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். PhD/W அப்படிங்கிறது தான். இங்கே பர்சனும் டேஸும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இடத்துல மேலவே எழுதிட்டோம். கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 1 7 7, 6 7 42, 1 6 6, 5 6 60. அப்போ எத்தனை நாட்கள் கிடைக்குது அப்படின்னா 10 நாட்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10. அடுத்து 114. 156 மற்றும் 124 ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்ன? இந்த மாடலுக்கு ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட்டில் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். மெத்தடாக போட்டால் இது ஒரு பெரிய ப்ராசஸாக போகும். ஷார்ட்கட்டில் சொல்லணும் அப்படின்னா இப்போ முதல் நம்பர் எடுத்துக்கிறேன், 156. 156 அப்படிங்கிறது எந்தெந்த வாய்ப்பாட்டெல்லாம் வரும்னு பார்க்குறேன். 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ கீழே இருக்கிற ஆன்சரில் ஏதாவது 2வது வாய்ப்பாட்டில் வராத நம்பர் இருந்தால் விட்டுடலாம். ஆனால் 4 ஆப்ஷனுமே 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அடுத்தது 156ங்கிறது 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். கீழே இருக்கிற ஆன்சரில் எதெல்லாம் 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும் அப்படின்னு பார்க்குறேன். 3ஆம் வாய்ப்பாட்டில் வரணும்னா என்ன ரூல்? மொத்தத்தையும் கூட்டினா அதில் இருக்கிற டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வர நம்பர் 3ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். பாருங்கள், 1 0 2 0 8, 1 2 3, 3 8 11. 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. இங்கே 3 1 4 1 5, 5 3 8, 8 8 16. 16 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 1 4 5, 5 1 6, 6 8 14. இதுவும் 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 1 4 5, 5 5 10, 10 8 18. இது மட்டும்தான் 3ஆம் வாய்ப்பாட்டில் வருது. ஸோ ஆன்சர் 14508. முடிஞ்சிச்சு பாருங்கள். நீங்கள் வேறு எதுவுமே யோசிக்க வேண்டாம். சப்போஸ் 3ஆம் வாய்ப்பாட்டில் வரலன்னா அடுத்து இந்த 156 4ஆம் வாய்ப்பாட்டில் வருதான்னு பார்த்துருப்பேன். அதை வச்சு 5ஆம் வாய்ப்பாட்டில் 6ஆம் வாய்ப்பாட்டில் ஒவ்வொன்றா இந்த 156 யோசித்து அது எந்தெந்த வாய்ப்பாட்டிலாம் வருதோ கீழே இருக்கிற நம்பரில் எது அந்த வாய்ப்பாட்டில் வரும்னு பார்த்தீங்கனாலே போதும், ஆன்சரை சொல்லிடலாம். சரியா? அடுத்து 115. 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும் பொழுது மீதியாக 4ஐ தரும் மிகச்சிறிய எண் காண்க. இது ஆன்சர்லேருந்தும் பண்ணலாம். இந்த கொஸ்டினுக்கு இன்னும் ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். 254 508 இது ரெண்டுத்துக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 254 2ஆல் பெருக்குனாலே 508 வரும் பாருங்கள். கரெக்டாக அதோட மடங்கு தான். அப்போ கண்டிப்பாக எல்சிஎம் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா 508 தான் இருக்கும். நீங்கள் போட்டே பார்க்க வேண்டாம். இந்த வாய்ப்பு 2 நம்பர் தான் கொடுக்குறாங்க. ஒரு நம்பரோட வாய்ப்பாட்டில் இன்னொரு நம்பர் வருதுன்னா அதுதான் எல்சிஎம் 508. மீதி என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்க? 4. அப்போ 508 கூட 4 கூட்டினேன்னா 512. முடிஞ்சே போச்சு பாருங்கள். வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? அடுத்ததாக 116. குறள் மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தால் எனில் அந்த ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? பாருங்கள்,
20% தள்ளுபடி. ஸோ 20% தள்ளுபடியில் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா 25 ரூபாய்க்கு. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த ரெயின் கோட்டோட அசல் விலை என்ன? 25 சேமிக்கிறாங்க. 20% தள்ளுபடியில் 25 ரூபாய்க்கு வாங்கலை. 20% தள்ளுபடியில் அவங்க சேமித்தது 25 ரூபா. அப்போ 20%ங்கிறது 25னா அசல் விலை அப்படிங்கிறது 100%. 100% என்ன அப்படின்றது தான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஷின். அப்போ இங்கே பாருங்கள், இதை தலைகீழாக எழுதிக்கலாம். 100/20 × 25. வேறு ஒன்றும் இல்லை. இல்லை வேறு மெத்தடில் சொல்லணும் அப்படின்னா, முன்னாடி நம்ம வழக்கமாக எப்படி சொல்லுவோம், இந்த 20 இந்த பக்கம் வகுத்தலில் போயிடும். அப்போ 25/20 அவங்க கேட்குறது அசல் விலை. அசல் விலைனா எப்பவுமே 100%. இப்படியும் போடலாம், ரெண்டுமே ஒன்று தான். அப்போது ஓர் 20 20, ஐ 20 100, 25 5 பெருக்கினேன்னா 125 அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கு உண்டான சரியான விடை. புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா? சரியா? அடுத்து கேள்வி எண் 156. A = 1, B 2, C 3, Z 26 என கொண்டால் RJPL NNPL YAWC கொஷின் மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 2-3 விதங்களில் பண்ணலாம். ரொம்ப எளிமையாக இதை சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிரமப்படாமல் இந்த முதல் எழுத்தை பாருங்கள். இந்த ABCDங்கிறதெல்லாம் நமக்கு இந்த இடத்துல தேவையே கிடையாது சொல்லப்போனால். அது தேவையில்லாத இதுவாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா RN, ஆருக்கு முன்னாடி ரிவர்ஸில் எத்தனாவது எழுத்து என்னன்னு பாருங்கள். ஆருக்கு முன்னாடி QPO விட்டாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வரக்கூடியது தான் N. ஆருக்கு முன்னாடி 4வது எழுத்து N. ஜேவுக்கு அடுத்த எத்தனையாவது எழுத்து என்னன்னு பாருங்களேன். ஜேவுக்கு அப்புறம் KLM 3 எழுத்தை விட்டுட்டாங்க. 4வது எழுத்து N. அதே மாதிரி Pக்கு முன்னாடி எத்தனையாவது எழுத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதே மாதிரி 4 எழுத்து முன்னாடி எப்படி ONM, அதுக்கு முன்னாடி L. Lக்கு அடுத்து எத்தனாவது எழுத்து Pன்னு பார்த்தோம் அப்படின்னா LMNOP. அப்போ எப்படின்னு புரியுதுங்களா? முதல் எழுத்துலேருந்து 4 எழுத்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 4 எழுத்து ப்ளஸ்ஸு, 4 எழுத்து மைனஸ், 4 எழுத்து ப்ளஸ்ஸு, இவ்வளோ தான். அப்போ இதே வேலையை தான் நம்ம எதுக்கு செய்யணும் அப்படின்னா, இந்த YAWCங்கிறதுக்கும் செய்யணும். ஒய்க்கு 4 எழுத்து முன்னாடி, அதாவது 3 எழுத்தை விட்டுடுறோம். எப்படி சொன்னாலும் கரெக்டு தான். அப்போது ஒய்க்கு முன்னாடி XWV விட்டுடுறேன். அப்போ அடுத்தது என்ன வரும்னா U. கீழே இருக்கிற ஆன்சரில் பாருங்கள், இங்கே முதல் எழுத்து U வரல, இங்கே வரல. அப்போ ஒன்று ஆப்ஷன் ஏவாக இருக்கணும், இல்லை பியாக இருக்கணும். அடுத்தது 4 எழுத்து ப்ளஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் அடுத்த 4வது எழுத்து. அப்போது ஏவுக்கு அப்புறம் BCD விட்டுடுறேன். ஸோ அடுத்து E வரும். இங்கே U கொடுத்துருக்காங்க, இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் ஏ தான். நீங்கள் மற்ற 2 எழுத்து யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ ஏதாவது 2 எழுத்து யோசிக்கும் போது கரெக்டாக வந்துடுது அப்படின்னாலே நீங்கள் அதை வந்து ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டைம் இருந்தால் செக் பண்ணுங்கள், பரவாயில்ல. 157. ஃபிபோனசி தொடரில் 7வது மற்றும் 6வது உறுப்புகளுக்கு இடையேயான வித்தியாசம். இந்த ஃபிபோனசி தொடர் வரிசையை வச்சு எல்லா எக்ஸாம்லையும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுறாங்க பாருங்கள். நம்ம ஷார்ட்ஸில் போடும்போதும் இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி அந்த டிஆர்பி டெட்டுக்கு நடந்துச்சு இல்லையா, டெட்டோட கொஷின் பேப்பர்லையும் இதை பற்றின கொஷின்ஸ்லாம் நிறைய இருக்குது. டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்கன்னா டெட்டோட கொஷின் பேப்பர்ஸை கூட பாருங்கள். அதில் வரக்கூடிய கொஷின்ஸும் இதே 10th பேஸ் வச்சு தான் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், ஃபிபோனசி தொடரில் 7வது மற்றும் 6வது உறுப்புகள். ஃபிபோனசி தொடர் அப்படின்னா என்னென்னு தெரியணும். ஃபிபோனசி தொடருங்கிறது முதல் 2 நம்பர் 1 1 அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே அது 2 நம்பராக கூட்டணும். 1 கூட்டினா 2, 1 2 கூட்டினா 3, 2 3 5, 5 3 8, 8 5 13, இந்த மாதிரி. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 7வது மற்றும் 6வது உறுப்பு பாருங்கள், 1 2 3 4 5 6 7, இதான் 6வது 7வது உறுப்பு. அது ரெண்டுத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 13லேருந்து 8 கழிச்சோம் அப்படின்னா 5. நீங்கள் இதை வேறு எப்படி பார்க்கலான்னா, இது மாதிரி வித்தியாசம் 2 அடுத்தடுத்த நம்பர் கேட்குறாங்கன்னா இதுக்கும் முன்னாடி இருக்கிற நம்பர் தான் வித்தியாசமாக இருக்கும், 5ங்கிறது தான். நீங்கள் அவ்வளோதோட வேண்டாம், அவங்க சொல்கிற நம்பர் வரைக்கும் எழுதிட்டு வித்தியாசம்னு கேட்குறாங்கன்னா மைனஸ் பண்ணுறங்க. ஏன்னா சில நேரம் கூடுதல்னு கேட்டாங்கன்னா ப்ளஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா, அதனால். சரியா? அடுத்த 158. 2 அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் கூடுதல் 200 எனில் அவ்வெண்களை காண்க. இதில் பாருங்கள், ஒன்றுமே இல்லை, 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்கள். கீழே இருக்கிற ஆப்ஷன்லேருந்து வாங்க. 91 109 அடுத்தடுத்த நம்பரா? கிடையாது. அடுத்தடுத்த ஒற்றைப்படையின் கிடையாது. 97 103 அடுத்தடுத்ததா? கிடையாது. ஏன்னா 97க்கு அப்புறம் 99. 99 101 அடுத்தடுத்தா? ஆமாம், கூட்டினாலும் 200 வருது. இங்கே பார்த்துருவோம். 95 105 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்ணா? கிடையாது. ஸோ ஆன்சர் 99, 101. ஒன்றுமே இல்லை பாருங்கள், 2 அடுத்தடுத்து ஆட் நம்பர்ஸான்னு பார்த்துட்டோம் அப்படின்னாலே முடிஞ்சிடுச்சு. சரியா? அடுத்ததா 159. 12 உழவர்கள் ஒரு வயலை 49 நாட்களில் உழுவர். 21 உழவர்கள் வயலை உழுதால் எத்தனை நாட்கள் வேலை நாட்கள் குறையும்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு பார்த்துக்கலாம். 12 பேர் 49 நாள், 12 × 49 = 21 பேர் எத்தனை நாள்னு கண்டுபிடிப்போம்.
பாருங்கள் 7ஆம் வாய்ப்பாடு 3 7 21 7 49 1 3 3 4 3 12. அப்போ 4 7 என்ன கிடைக்குது அப்படின்னா 28 நாளில் வேலையை முடிப்பாங்க. ஆனால் எவ்வளோ நாள் குறையும்னு கேட்டிருக்காங்க. நம்ம 28ன்னு போட்டோன்னா தப்பு பாருங்கள். முதல்ல நமக்கு ஆன்சர் 28ன்னு வந்தோடனே 28 டிக் பண்ணுறோம். நிறைய பேர் அந்த தப்பு தான் பண்ணுவோம். அவங்க அதை கேட்கல. எவ்வளோ நாள் குறையும்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 49 நாளில் முடிகிற வேலை இப்போ 28 நாளில் முடிஞ்சிருது. அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நாள் வேலை குறையுதுன்னா 21 நாட்கள் வேலை குறையுது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 21 நாட்கள். அது கொஞ்சம் கவனமாக இது பண்ணணும். சரியா? 160. ஒரு செயற்கைக்கோள் 7 மணி 16 நிமிடங்கள் 20 வினாடிகளில் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையை அடைகிறது. இதனை வினாடிகளில் கணக்கிடுக. ஒன்றுமே இல்லை, ரொம்ப எளிமையான கேள்வி தான். ஹவர்ஸில் கொடுத்துட்டு வினாடியில் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு 7 மணி நேரம். 1 மணி நேரத்தை நிமிஷமாக மாற்றணும்னா 60ஆல் பெருக்கணும். செகண்டாக மாற்றணும் அப்படின்னா 60 × 60 3600 பெருக்கணும். அப்போ 7 3600 பெருக்கணும் அப்படின்னா 252 20 வந்துடும். அடுத்தது நிமிஷம். 16 நிமிஷத்தை செகண்டாக மாற்றணும் அப்படின்னா 60ஆல் பெருக்கணும். அப்போ 16 60ஆல் பெருக்கணும் அப்படின்னா 960. அடுத்து அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 20 நொடின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 20 கூட்டிக்கிறோம். ஸோ கூட்டினோம் அப்படின்னா 6 2 26 180 எங்கே இருக்குது? தோ ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. புரியுதுங்களா? அடுத்ததா 161. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது எனில் 2016ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்க. இது மெத்தடாக போடுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஷார்ட்கட்டில் போடலாம். கீழே இருக்கிற ஒரு ஆன்சரை எடுத்தும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 6% கண்டுபிடிக்கணும். இப்போ 10% 5% மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் 6% அப்படின்போது நமக்கு போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நான் அதையும் என்ன சொல்கிறேன், ஆனால் மெத்தடாக சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா P/1. ஏன்னா அதே மாதிரி ஏன் பையில் போடுறோம் அப்படின்னா 2018 கொடுத்துட்டு 16 கேட்டிருக்காங்க. அதனால் முன்னாடி போயிருக்கு. அதனால் பையில் போடுறோம். 1க்கு பக்கத்தில் 1 + R/100. ஏன் இங்கே ப்ளஸ் போடுறோம் அப்படின்னா 6% அதிகரிக்குது. சப்போஸ் குறையுதுன்னா மைனஸ் போடணும். பவரில் n. பிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த நம்பர். எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 23 87 65 பை 1 + R/100. ஆரோட வேல்யூ 6%. அப்போ 6/100 கரெக்டாக? 6/100 நீங்கள் தேவைன்னா கேன்சல் பண்ணலாம். 3 2 6 I 2 10 50. பவரில் 2 வருஷம் முன்னாடி போயிருக்காங்க. 2018லேருந்து 2016க்கு. பொதுவாக இந்த மாதிரி கொஷின் கொடுக்குறாங்கன்னா 2 வருஷம் தான் முன்னாடி போவாங்க. அதனால் பவரில் 2. இப்போ இங்கே பாருங்கள் என்ன கிடைக்கும்? 50 + 3 53/50 பையில் 53/50 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணலாம், நாம் இந்த மேலே இருக்கிற நம்பரை அப்படியே வச்சுக்கலாம். 23 87 65 வச்சுக்கிட்டு பையில் 53/50ன்னு கிடச்சிது இல்லையா? அது 50/53 என தலைகீழாக வரும். 50/53ன்னு மாற்றலாம். இப்போ 53ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணணும். இந்த விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இது ஈஸி. எப்படி இந்த 2 டிஜிட் நம்பர்லாம் வந்தால் கேன்சல் பண்ணுறது பையில்? இப்போ 53ங்கிறது வேறு ஏதாவது வாய்ப்பாட்டில் கேன்சல் ஆகுனா பண்ணிடலாம். ஆனால் 53ங்கிறது பகா எண்ணுங்கிறதால வேறு எந்த வாய்ப்பாட்லையும் வராது. அப்போ நீங்கள் நேரடியாக 53 தான் அடிக்கிறது மாதிரி இருக்கும். இப்படி அடிச்சிங்கன்னா கடைசியாக உங்களுக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85ன்னு கிடைக்கும். ஸோ 85 × 50 × 50 இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். இது மூணுத்தையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 2500. இது இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பி. அதை பெருக்கணும் அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர். இது கொஞ்சம் அந்த பெருக்கிறது கேன்சல் பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த 53ஆம் வாய்ப்பாட்டில் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க. சரியா? அடுத்ததான் 162. அசல் ரூபாய் 4000, ஆண்டு வட்டி வீதம் R = 5%, N = 1 ஆண்டு என அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் இதன் கூட்டு வட்டியை காண்க. இதையும் மெத்தடாகவும் போடலாம், ஆப்ஷன்லேருந்து போடலாம். நான் உங்களுக்கு இந்த இடத்துல ரெண்டையுமே சொல்கிறேன் பாருங்கள். இங்கே கூட்டு வட்டி சொல்லியிருக்காங்க, ஆனால் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க. ஃபார்முலா P × 1 + R/100 ஹோல் பவர் n நார்மலான ஃபார்முலா. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வட்டி போடுறாங்கன்னா நம்ம இதையே அரையாண்டுக்கும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா பியோட வேல்யூ 4000 × 1 + R. அரையாண்டுக்கு வருஷத்துக்கு 5%னா அரையாண்டுக்கு 5ல் பாதி 2.5. அப்போ 2.5/100. இது நீங்கள் வேணால் கேன்சல் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி? 25/1000ன்னு மாற்றிக்கலாம். ஏன்னா மேலே புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் இருக்குது. புள்ளி விட்டுட்டா கீழே ஒரு 0 சேர்த்துறேன்.
ஓர் 25 25, 4 25 100, பக்கத்தில் ஒரு 0. அப்போ 1/40 ஹோல் பவர் n. ஒரு வருஷம் சொல்லியிருக்காங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி போடுறாங்க. அப்போ 6 மாதத்துக்கு ஒரு வாட்டினா ஒரு வருஷத்தில் 2 6 மாதம் இருக்குது. அதனால் பவரில் 2. இப்போ இங்கே பாருங்கள் 4000 இன்ட்டு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 40 + 1 41. 41/40 இன்ட்டு 41/40. 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். ஒரு நாள் 4 பைத்னாங்க 40. இங்கே 2 4 2 10. அப்போ மீதி இருக்கிறத பெருக்கிறோம். 41 இன்ட்டு 41 இன்ட்டு 5. அதை பெருக்கிட்டு எதால் வகுத்துடுறோம் அப்படின்னா 2ஆல் அடிச்சிடறோம். புரியுதா? இது எல்லாத்தையும் பெருக்கிட்டு 2ஆல் அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 4202.50 கிடைக்கும். ஆனால் அவங்க கேட்டுக்கிறது கூட்டு வட்டி. 4000 ரூபா போட்டேன், 4200 சில்லறை கிடைக்குது. அப்போ 4000 மைனஸ் பண்ணிட்டோன்னா 202.50 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. இது நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடுறது. ஃபார்முலாவை யூஸ் பண்ணாமல் நம்ம போடணும், வேறு ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் சார் இருக்கா அப்படின்னா தாராளமாக இருக்குது. எப்படி அப்படின்னா, ஏன்னா போன கேள்விக்கு அதை சொல்லணும்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா இதை உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். பாருங்கள், அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 4000 ரூபா இன்ட்டு வருஷத்துக்கு 5%. அப்போ 6 மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னா 2.5, 2.5 தான் வரும். அப்போ 4000ல் 2.5% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியணும். 4000ல் 1% 40, 2% 80, 0.5% தான். 1% 40, அப்போ 0.5% அப்படின்னா 20. கரெக்டாக? அப்போ 100. 2.5% எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 100 கிடைக்குது. இந்த 100 2ஆல் பெருக்கணும், ஏன்னா 2 6 மாதம் இல்லையா, அதனால். அப்போ 200. ஸோ முதல்ல வட்டி என்ன வந்துச்சு, 100 ரூபா. இந்த 100க்கு 2.5% எவ்வளோன்னு பார்க்கணும். 100ல் 1%னா 1 தான், 2%னா 2, 0.5%னா 50. அப்போது 2 ரூபா. ஏற்கனவே 200 வச்சுருக்கோமா, இப்போ ஒரு 2 ரூபா 50 பைசா. இதை நீங்கள் 2ஆல் பெருக்க வேண்டாம், முதல் நம்பரை மட்டும் 2ஆல் பெருக்கணும். இப்போ எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள், 202.50 முடிஞ்சிச்சு. நீங்கள் ஃபார்முலாவில் போட்டு பெருக்கிறத விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி 3 வருஷத்துக்கு வரும்போதுமே இருக்குது. அதை டெய்லி மேத்ஸ் போடுறோம் இல்லைங்களா, காலை எழுந்தவுடன் கணக்கு, அதில் சொல்லியிருக்கோம் பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக 163. ஒரு கனசதுரத்தின் கன அளவுக்கும் அதன் உள்ளே மிக சரியாக பொருந்துகிற கோலத்தின் கன அளவுக்கும் இடையே உள்ள விகிதம். ஒரு கனசதுரம் இப்படின்னு வச்சுக்கோங்க. நான் போட்டுக்கிறத உங்களுக்கு சதுரம் போட்டு காட்டுறேன். கனசதுரத்தினுடைய கன அளவுக்கு ஃபார்முலா a³ ஈஸ்ட்டு கோலம். கோலத்துடைய கன அளவுக்கான ஃபார்முலா. இதுக்கெல்லாம் கன அளவுக்கான ஃபார்முலா தெரியணுமா, அதை கன அளவுக்கான ஃபார்முலாலாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். 4/3 πr³. 4/3 பையோட வேல்யூ அவங்க பையனே வச்சிடுறாங்க, அதனால் பை அப்படியே வச்சிடலாம். ஆரம் கரெக்டாக எழுதணும். இப்போ இதுக்குள்ளாடி ஒரு கோலம் வரைகிறோன்னா இதோட மொத்த அளவு a. கரெக்டாக? ஆரம்னு வரும்போது அதில் பாதி வந்துடும். அப்போ a/2. ஸோ r³ அப்படிங்கிறதால a/2 ஹோல் க்யூப். கரெக்டாக? அப்போ இங்கே a³ கேன்சல் ஆகிடும். கீழே 2 க்யூப் என்னவாகிடும் அப்படின்னா 8ன்னு ஆகிடும். இங்கே பாருங்கள், ஒரு நாள் 4 ஈர்னாங்க 8. இந்த பக்கம் a³ கேன்சல் ஆகிடுச்சு, 1 மட்டும் இருக்கும். இங்கே மேலே என்ன இருக்கும், பை இருக்கும், ஏன்னா 4 கேன்சல் ஆகிடுச்சு. கீழே 3 ஒரு 2, 3 2 6. இங்கே பக்கத்தில் இருக்கிற 6 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா 1 6 6. அப்போ மீதி என்ன மட்டும் இருக்கும் அப்படின்னா 6:π. ஸோ ஆன்சர் 6:π, ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்த 164. அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவாயில் பாலம் 6480 அடி நீளமும் 756 அடி உயரமும் கொண்ட கோபுரங்களை கொண்டது. ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அந்த மாதிரி பாலத்தின் நீளம் 60 அடி. எனில் அப்பாலத்தின் உயரத்தின் அளவு காண்க. இதை நம்ம ப்ரொபோஷனல் மாடலில் போடலாம். புக்கில் இருக்கக்கூடிய சேம் கொஷின் இது உங்களுக்கு தெரியுமாவில் கொடுத்துருப்பாங்க. அதை நமக்கு இதில் சிந்திக்கலில் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே எடுத்து கேட்டிருக்காங்க. 4680 ஈஸ்ட்டு 756 ஈக்குவல்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறது அதோட நீளம், அதுக்கப்புறம் உயரம். கொடுத்துருக்கிறதும் ஃபஸ்ட்டு நீளம் தான் கொடுத்துருக்காங்க 60. அந்த ஆர்டர் முக்கியம். ஈஸ்ட்டு உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க, இது தெரியாது, ஹெச்னு வச்சுக்கலாமே. அப்போது இந்த விகித சமம்னாலே ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்குனா வர வேல்யூவும் நடுவில் இருக்கிறத பெருக்குனா வரக்கூடிய வேல்யூவும் சேமாக இருக்கணும். அப்போ 6480 இன்ட்டு ஹெச் ஈக்குவல்ட்டு 756 இன்ட்டு 60. பாருங்கள், 0 0 கேன்சல் ஆகிடும். அடுத்தது 6ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தோம் அப்படின்னா இங்கே 1 6 6, இங்கே 1 6 6, 4 6ஆம் வாய்ப்பாட்டில் வராது 0, 8 6 48, 108. அப்போ இங்கே பெருக்கில் இருக்கிற 108 ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் வகுத்தில் வந்துடும். 108 756. கடைசி நம்பரை வச்சே சொல்லலாம் பாருங்கள். நீங்கள் இங்கே 8 இருக்குது, இங்கே லாஸ்ட்டாக 6 இருக்குது. 7 முறை அடிக்கலாமா, இது 108,
இங்கே 7 முறை பெருக்கிங்கன்னா 7 × 56 ஒரு 7 7. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 7. ஸோ அதோடைய உயரம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 7 அடியாக இருக்கும். சரிங்களாம்மா? அடுத்ததான் 165. HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. மீப்பெரு பொது காரணி. இதில் பாருங்கள் 144 120 இது ரெண்டும் எந்த பொதுவான வாய்ப்பாட்டில் வரும்னு பார்க்குறேன். நீங்கள் 2ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடுன்னு கூட செஞ்சுட்டு வரலாம். 2 நம்பர் தான் இருக்குன்றதால 12ஆம் வாய்ப்பாட்டில் வரும். டேரெக்டாக தெரிஞ்சால் 12ஆம் வாய்ப்பாட்டிலே செய்யலாம். 12 12 144 1 12 12 0. மீண்டும் 2ஆம் வாய்ப்பாடு 6 2 12 I 2 10. HCFனா 2 எந்த பொதுவான வாய்ப்பாட்டில் வருதோ அதை மட்டும் பெருக்கலாம். அப்போ 2ஐயும் 12ஐயும் பெருக்குனா 24. ஆன்சரில் இங்கே இல்லை, இங்கே இல்லை. அப்போ 24 2 ஆன்சரில் இருக்குது. ஒன்று √A, இன்னொன்று A. ஏவை எப்படி எழுதலாம்? √A² எழுதலாம். கரெக்டாக? HCF கண்டுபிடிக்கிறோன்னா பவரில் எது சின்னதோ அதை எழுதணும். அப்போ பவரில் எது சின்னதுன்னா √A தான். ஸோ 24 √A அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் A. ஓகேவா? அடுத்ததாக 166வது கேள்வி. பீகாக் அப்படிங்கிறதுக்கு ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 31 91 52 95 21. அப்படின்னா பீஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கொஷின். ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏபிசியில் ஒவ்வொன்றும் எத்தனையாவது லெட்டர்னு தெரிஞ்சால் போதும். பிங்கிறது 16வது லெட்டர். 16 2ஆல் பெருக்கிறோம். 16 2 32. அதிலிருந்து 1 மைனஸ் பண்ணுறோம். 32ல் 1 போயிடுச்சுன்னா 31. ஈங்கிறது 5வது எழுத்து. I 2 10. 10ல் 1 போயிடுச்சுன்னா 9. ஏங்கிறது 1வது எழுத்து. O 2 2. 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. சிங்கிறது 3வது எழுத்து. 3 2 6. 6ல் 1 போயிடுச்சுன்னா 5. ஸோ அதே ஆர்டர் தான். அப்போ அதே மாதிரி தான் பாருங்கள். பி 16 16 2 32. 32ல் 1 போயிடுச்சுன்னா 31. எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு 31 தான் வருது. இ 5வது எழுத்து. I 2 10. 10ல் 1 போயிடுச்சுன்னா 9. 319 இது வராது. அடுத்தது ஏ O 2 2. 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 1 எல்லாத்துலேயும் இருக்குது. சி 3 2 6. 6ல் 1 போயிடுச்சுன்னா 5 இது வராது, இது வராது. முடிஞ்சிச்சு. இதுதான் ஆன்சர். நீங்கள் இந்த மாதிரி ஒரு எழுத்தாக பார்த்து கூட முடிவு பண்ணிக்கலாம், இல்லை மொத்தமாக போட்டு முடிவு பண்ணிங்கனாலும் சரிதான். சரிங்களா? அடுத்ததாக 167. 7/4 சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7/4 சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா சதவீதமாக்குகனாலே ஒன்றுமே இல்லை, இன்ட்டு போட்டு 100% போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு நாள் 4 25 நாங் 100. அப்போ 7 25 பெருக்கிறேன். 7 25 பெருக்கணுன்னா 175% அப்படிங்கிறது தான் இதுக்குண்டான சரியான விடை. புரியுதுங்களாமா? ஸோ இதோட அவங்க இந்த கொஷின் பேப்பரில் இதில் 6 7 2 தேதியும் ஜனவரி மாதம் 2024 நடந்த கம்பைன்டு என்ஜினியரிங் சர்வீஸில் கேட்ட மேத்ஸ் கொஷின்ஸ் முடியுது. மொத்தமாக அவங்க கேட்டிருந்த 25 கேள்விக்கும் நான் கூடுமான வரைக்கும் எந்தெந்த கேள்விக்கெல்லாம் ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியுமோ அப்படி எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கேன். ஒரு சில கொஷினுக்கு ஷார்ட்கட்டை போகிறத விட ஃபார்முலா வச்சு போகிறது ஈஸியாக இருக்கணும் போது அதையும் சொல்லியிருக்கோம். சரிங்களா? அடுத்தடுத்து இந்த ஆண்டில் நடந்த எல்லா கேள்வித்தாள்களுக்குமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்து விடைகளை போடுறேன். இதெல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அந்த கொஷினோட ஐடியா என்னென்னு இதே கொஷினை கேட்க போகிறதில்ல, ஆனால் அந்த கொஷினோட ஐடியாவை யூஸ் பண்ணி தான் கேட்க போகிறாங்க. அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குரூப் 4ல் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் பாருங்கள். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூம்மா.